ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ கைஸ், இந்த ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணலான்னு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். கிளைண்ட் வந்து பஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ சின்னதாக ஒரு பஃப் மட்டும் வச்சுட்டு அவங்க ஒர்க் கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலி கிளைண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்களோ சாரியில் இருக்க ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணிவிடுங்க, சின்னதாக கொஞ்சம் பஃப் மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி நீங்களே கஸ்டமைஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஃபுல்லாக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பயுமே ஸ்லீவ் ட்ரா பண்ணுறதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் வந்து மேலே வச்சு ட்ரா பண்ணிக்கணும். அது வந்து பஃப் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறமா ட்ரேஸ் பண்ணுறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃப்ளவர் போட்டு லீஃப் டிசைன் அந்த மாதிரி இருந்தால் ஓகே தான், எனக்கு கொஞ்சம் டிசைன் போதும், அப்புறம் பார்டருக்கு மேலே கொஞ்சம் அந்த பேட்டர்ன் ஏதாவது ஒர்க் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன். ஃபுல்லாகவே நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். டிசைன் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரேசிங் டிசைன் வேணும்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆப் இருக்கும்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் டிசைன். நீங்கள் எடுத்து A4 ஷீட்டில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு சைஸுக்கு ஏவோ A3யோ A4லையோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து A4ல் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப சின்ன ஸ்லீவு. இப்போ வந்து சின்ன கை இருக்கவங்களுக்கும் ஓகே, பிரச்சனை இல்லை. அதே கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கணும். ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே நான் கீழே வச்சு தான் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம இதில் வைக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். நம்ம ஏன்னா இப்போ ட்ரேசிங் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் கலர் தெரியாத ப்ளவுஸில் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வச்சு தேவை. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கோதுமை பீட்ஸு, ஒரு 2 mm பீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக லோட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து 5 mm பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா கோதுமை பீட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வச்சதுக்கு ஃப்ளவர் போடுறதுக்காக ஃப்ளவர் போடுறேன். அதே ஒன்றும் இல்லை, ஒரு சென்டரில் 4 சைடும் நம்ம ட்ரா பண்ணிட்டிங்கன்னா அந்த சென்டர் கரெக்டாக வந்துன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் ப்ராப்பராக வந்துடும். ஃப்ளவர் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு அந்த கொடி டிசைனுக்கு வந்து சுகர் பீட்ஸாலே ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸாலே போடுறேன் கொடி டிசைனுக்கு. இப்போ அங்கே அந்த லீஃப்லாம் போட்டதுக்கு சரியால் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு பீட்ஸ் போடலான்னு ஐடியா இருக்குது. நம்ம பார்ப்போம் எப்படி போடலான்னு பாருங்கள். நீங்கள் கண்டினியூ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ளவர் ஒரு ஷேப் போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து 4 பீட்ஸ் போடலாம் ஒரு ஐடியா வச்சு சின்ன 3 mm பீட்ஸு ஒரு சீக்வன்ஸ் வச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறமா அங்கங்கே 4 mm பீட்ஸை வந்து ஒரு டாட் டாட் வச்சுருப்போம்ல, அதுக்கெலாம் வந்து 4 mm பீட்ஸை போட்டுக்கிறோம். பஃப் ஸ்லீவ் வர இடத்துல தான் நம்ம இப்போ ஒர்க் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பேட்டர்ன், அதாவது நம்ம பார்டர் இருக்குங்களா அதுக்கு மேலே சின்னதாக ஒரு கொடி டிசைன் ஒர்க் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இதே தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெயிட் பீட்ஸு ஒரு 2 mm பீட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா பக்கத்தில் அந்த கொடிக்கு எல்லாமே சுகர் பீட்ஸால் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கோன்னா இதில் டிஃப்ரெண்ட் என்னென்னா லீஃபுக்கு சரியால் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு அது உள்ள வந்து கட்டனா சொல்லுவோம்ல, அந்த பீட்ஸ் கோல்டன் எடுத்து நம்ம வந்து லீஃப் போடுற மாதிரி நான் போட்டுறேன். லீஃப் லோடிங் ஸ்டிச் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இப்போ போடுறேன். ஃபுல்லாகவே லோட் பண்ணிக்கணும். லோடிங் ஸ்டிச் வச்சு லீஃபுக்கு ஃபுல்லாகவே கோல்டன் தான். இந்த பார்டர் கிட்ட வரதுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். மேலே நம்ம வந்து ஒரு வீட் பீட்ஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் வீட் பீட்ஸும் ஒரு சின்ன பேர்ல் பீட்ஸு, அதாவது ஒயிட்லேயே சின்னது வச்சு போட்டாச்சு கண்டினியூ. இது வந்து இன்னொரு ஸ்லீவ் அதே தான், நம்ம ஃப்ளவர் போட்டதே சேம் இதே தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும்.
நான் சொன்னால லீஃப் போட்டிருக்கணும். அந்த லீஃபுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வீட் பீட்ஸ் வச்சு ஒரே ஒரு பீட்ஸ் கட் பீட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு கிளாஸ் டியூப் மாதிரி இருக்கும், அது சின்னதாக இருக்கும், அது போட்டுக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் ரிங்கில் போடுறத விட காட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரிங்கில் போட்டிங்கன்னா ஒரு சில டிசைன் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. அது வந்து 18 இன்ச் வரும். இப்போ இதே காட்னா ஒரு ஃபுல் ப்ளவுஸுமே நீங்கள் போட்டுக்கலாம். 1.5 மீட்ரு போகிற அளவுக்கு கூட காட் உங்களுக்கு இருக்குது. சாரீக்குள்ளே போடுறதுக்கு காட் இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து 1.5 மீட்ரு இது தான் யூஸ் பண்ணுறேன். அது நான் வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு நிறையா பெரிய சைஸ் ப்ளவுஸ்லாம் போடணுன்றதுக்காக நான் 1.5 மீட்டருக்கு போடுற காட் வாங்கியிருக்கேன். இது நான் பாண்டிச்சேரி தான் வாங்கினேன். நீங்கள் வந்து ரிங்கில் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு நெக்கு ரொம்ப கீழே உங்களுக்கு கீழே குனிய முடியாது. எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்குது. ஸோ நான் வந்து காட் தான் ரொம்பவும் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ஏன்னா நம்ம அதேமாரி போடுறது வந்து நெக்கு டிசைன் எல்லாமே வந்து நெக்கு ஸ்லீவு எல்லாமே ஒரே இதில் போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு கட் பண்ணி தச்சுக்கலாம். இதே வந்து நீங்கள் ரிங்குனா அது வந்து மடித்து வச்சு துணியும் உங்களுக்கு வந்து கசங்கிடும். அதை அயர்ன் பண்ணணும், அதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். காட் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே தான் கீழே இன்னர் ஸ்லீவுக்கும் போடுறேன் நான். சரியால் அந்த லீஃபை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள கத்தானா பீட்ஸு நான் போடுறேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். கிளைண்ட் கேட்ட மாதிரி டிசைன் வந்துருச்சு. அவங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் சிஸ்டர், எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் வேணாம், சிம்பிளாக இருந்தாலும் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இதான் நம்ம போட்டு கொடுத்தோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை பை அண்ட் டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில்